வாங்க சிபிசிஐடி. என்ன மேடம், உங்களை ஆளே பார்க்க முடியுதுல? அடிக்கடி அப்ஸ்காண்ட் ஆயிடுறீங்க. என்ன பதிலே காணோம்? அது ஒண்ணும் இல்ல, எனக்கு வெளியில பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல பாய் ஃப்ரெண்ட வச்சிருக்கேன். அதான் உங்களுக்கு தெரியாம சீக்கிரட்டா அவனை போய் பார்த்துட்டு வரேன். தமிழ், என்ன பிரச்சனை? நான் ஒரு அட்ரஸ் கொடுத்தேன்ல, போய் பாத்தியா? பார்த்தேன், பேசுனேன். அவன் பிரபு தப்பான ஆளுன்னு அடிச்சு சொல்றான். அப்படியா? ஆமா. நாளைக்கு அவனை நேர்ல வர வச்சு அந்த பிரபுவை பத்தின சீக்ரெட் எல்லாத்தையுமே ரிவீல் பண்ண போறேன். அதுக்கப்புறமாச்சும் உங்க தங்கச்சி திருந்துவாளா? நீ சொல்றது மட்டும் உண்மையா இருந்தா கண்டிப்பா திருந்துவா. நான் திருத்துறேன். பாப்போம். இங்க வா, உட்காரு. என்ன? உட்காரு. கைய கொடு. எதுக்கு? கொடு, சொல்றேன் தமிழ். எங்க என்னாச்சு? ஐயோ அம்மாமா, யப்பா. என்னாச்சு? என்ன தமிழ் இது? ஒன்னதான் ஜனாம அந்த குடும்பத்தோட சொத்துன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ இப்படி பண்ணலாமா? எப்படி? பிபி ஏறி போய் கிடக்கு. எவ்வளவுதானா? என்ன இவ்வளவுதான் சொல்ற? 200 தாண்டும் போலாமா? மரமண்ட கை எறியுதுன்னு பொண்டாட்டி சொன்னா ஊட்டி விடணும். இது கூட தெரியாம இவரெல்லாம் எதுக்கு கல்யாணம் பண்றாரோ? தமிழ், என் கையால ஊட்டி விட உனக்கு ஓகே தானே? நீ எதுவும் ஃபீல் பண்ண மாட்டியே? எனக்கு ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு ஓகேனா எனக்கு ஓகே. உங்களுக்கு பிடிக்கலனா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கிறேன். ஆட, என்ன தமிழ்? தமிழ், இதுல பிடிக்கிறதுக்கு என்ன இருக்கு? எங்க அம்மாவுக்கு அடிப்பட்ட நான் ஊட்டி விட மாட்டேனா? கொடு, நான் ஊட்டி விடுறேன். உங்களுக்கு ஓகேல? ஓகே தான். சரி, அப்ப எனக்கு ஓகே. ஏய், என்ன பண்ற? சாப்பாடு ரொம்ப டேஸ்டா இருந்துச்சா, அதான் முருங்கைக்கான்னு நினைச்சு உங்க விரல கடிச்சிட்டேன். முருங்கைக்காயா? முருங்கைக்காய்க்கும் விரலுக்கும் வித்தியாசம் தெரியுதா உனக்கு? இது ரச சாதமா? ஐயோ, ரசத்துல யாரு முருங்கைக்காய் போட்டது? அது நான் கேட்கணும். இந்த புடி, நீ ஏன் சாப்பிடு. பரவாயில்ல, சாப்பிடு. நான் கோவமா கிளம்புறேன். வட போச்சே. தமிழ், ஜனமா, பிரபுவோட ஃப்ரெண்ட் ஒருத்தமா. அந்த பிரபுவை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கவன். அவன் எவ்வளவு கெட்டவன், அவன் என்னெல்லாம் தப்பு பண்ணிருக்கான்னு பெரிய லிஸ்டே வச்சிருக்கான் ஜனாமா. அவனை வச்சே அந்த பிரபுவோட முகத்திரைய கிழிச்சிடலாம் ஜனாமா. என்ன என்ன மீட்டிங்? சிபி, பிரபு தப்பானவன்னு நிரூபிச்சா நீங்க இந்த கல்யாணத்தையே நிப்பாட்டிடுவீங்கல்ல? தமிழ், உனக்கு வேற வேலையே இல்லையா? எதுக்கு தேவையில்லாம குழப்பம் பண்ணிட்டு இருக்க? அதான் எல்லாரும் ஒரு முடிவு பண்ணி ஒரு பக்கம் போயிட்டு இருக்காங்கல்ல, நீ மட்டும் வேற பக்கம் போனா என்ன அர்த்தம்? இத பாரு தமிழ், நீ பண்ற வேலையெல்லாம் தெரிஞ்சா அப்பா ரொம்ப வருத்தப்படுவாரு. நான் எந்த தப்பும் பண்ணல. பிரபு தப்பானவன்னு தெரிஞ்சா நீங்க இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடுவீங்கல்ல? இல்லனா அதுக்கப்புறமும் என் தங்கச்சிக்கு நான் பிரபுவை தான் கட்டி கொடுப்பேன்னு பிடிவாதம் பிடிப்பீங்களா? தமிழ், என்ன பேசுற? இந்த நிமிஷம் வரைக்கும் என்னோட பார்வைக்கு அவன் தப்பானவனா தெரியல. ஏன்னா அந்த மாதிரி ஒரு எவிடன்ஸ் நமக்கு கிடைக்கவே இல்லை. அப்படி இருக்கும்போது என்னால எந்த முடிவும் எடுக்க முடியாது தமிழ். ஒருவேளை அப்படி கண்டுபிடிச்சா அதுக்கப்புறம் அதை பத்தி பேசிக்கலாம், சரியா? நிரூபிக்க தான் போறேன். அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தன் இப்ப வருவான். அவன் பிரபுவை பத்தி புட்டு புட்டு வைப்பான். அப்ப நீங்களே என்ன பேசுறீங்கன்னு நான் பாக்குறேன். தமிழ், இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? இதோ ஒரு நிமிஷமா. ஹலோ
சொல்லுங்க மேடம். எங்க இருக்கீங்க? பக்கத்துல வந்துட்டேன் மேடம். 5 மினிட்ஸ்ல வந்துருவேன். ஓகே ஜனமா 5 மினிட்ஸ்ல வந்துருவாரு ஜனமா. ஒரு பொண்ணு தப்பு பண்ணா கூட அவங்க கிட்ட கோவம்லாம் படமாட்டான். பொறுமையா எடுத்து சொல்வான், இல்லைன்னா ஒதுங்கி போயிடுவான். நீங்க ஏதோ வேற மோட்டிவ்ல என்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா அவ அப்படி இல்லை மேடம். பொண்ணு கொடுக்கறவங்க சந்தேகப்படுறது கரெக்ட் தான். ஆனா பிரபு நல்லவன். இல்ல பிரதர், நீங்க நேத்து வேற மாதிரி தானே சொன்னீங்க. நேத்து இதே தானே சொன்னேன். தமிழ் புரிஞ்சுக்கோ பிரதர், நீங்க கிளம்புங்க. ஓகே சார். சரி வரேன் மேடம். ம். யார் நீங்க? என்ன வேணும்? என்ன மேடம் கையில ஃபைலு, ரொம்ப பரபரப்பா இருக்கீங்க. என்ன உங்க லவர் பிரபுவை பத்தி போட்டு கொடுக்க போறீங்களா? வாங்க வந்து வண்டியில ஏறுங்க. ஏங்க? சத்தம் இல்லாம வந்தீங்கன்னா சத்தம் இல்லாம நாங்களும் தூக்கிட்டு போயிட்டே இருப்போம். இல்லன்னா வாடா. டேய் நேரா தான் போயிருப்பா, வாங்கடா. டேய் இங்க இருக்கியா? வா வா. டேய் சத்தம் போடாம வா. டேய் ஏறா, வண்டியில ஏத்துங்க போல. டேய் வா. No, போ. no, please. Oh, leave me, please. Oh, oh, oh. என்னாச்சுடா, தூக்கிட்டீங்களா? பொண்ணை தூக்கிட்டோம் சார். ரொம்ப போக்கு காட்டிட்டா சார். நீங்க பயப்படவே வேண்டாம். சேஃபாக நான் சொன்ன இடத்துக்கு கூப்பிட்டு போங்க. அடுத்து என்ன பண்ணலான்றதை நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகே சார்.